ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி மாதத்துக்காக 15/1 நேர் புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். புள்ளி தான் நிறைய இருக்குமே தவிர, ஆனால் கோலம் வந்து ரொம்ப ஈஸியான கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பதினஞ்சு, 13, 11, 9, 7, 5, 3, 1 நேர் புள்ளி வச்சிருக்கேன். இப்போ நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 பக்கம் இருக்கிற புள்ளிகளை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு கீழே நேராக ஒரு புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளியை இப்படி ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். இதே போல் எல்லா பக்கமும். இதுக்கு கீழே இந்த புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி, இதுக்கு கீழே இந்த புள்ளி, இது இப்படி. அதே போல் இதுக்கு கீழே நேராக இந்த புள்ளி, இது இந்த 3 புள்ளியோடு சேர்த்து இப்படி. இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் 4 நடுவில் 1 5 புள்ளி இருக்குல்ல, இதை சேர்த்து போட்டுக்கலாம். இதே போல் கீழே இங்கே 4, இது 1, இதையும் அதோடு ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். இதில் இப்படி ஒரு வளைவு, இதில் இதை சேர்த்த மாதிரி. இப்போ ஓரத்தில் இந்த புள்ளிகளை ஜாயின் பண்ணிக்கலாம். இது 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 ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 2த்தையும் இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது இங்கேருந்து இந்த மேல் இது இருக்குல்ல, இதுலேருந்து இந்த புள்ளிக்கு ஒரு வளைவு. இதுக்கு கீழே நேராக ஒரு புள்ளி இருக்குல்ல, அதை இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் 2 புள்ளியையும் இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 2 பூ வரப்போகுது, அதுக்காக தான் நம்ம இது போட்டிருக்கோம். இந்த 4 புள்ளி ஒரு பூவாகவும், இந்த 4 புள்ளி ஒரு பூவாகவும் வரப்போகுது. இந்த 4 புள்ளியை ஒரு பூவாக போட்டுக்கலாம். அதே போல் இந்த 4 புள்ளியையும் ஒரு பூவா. நடுவில் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதே போல் 4 பக்கமும் போட்டுட்டோம்னா கோலம் போட்டுட்டோம். இப்போ இந்த பக்கம் போடுவோமா? இந்த 5 புள்ளியை இதே போல் ஜாயின் பண்ணுறோம். அதே போல் கீழே இருக்கிற 5 புள்ளிகளையும் ஜாயின் பண்ணுறோம். ஓரத்தில் இந்த புள்ளிகளை ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை இதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் இப்படி ஒரு இதுக்கு கீழே 1, இதே போல் இந்த 2 பக்கமும் இருக்கிறத ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 4 புள்ளியில் ஒரு பூவும், இந்த 4 புள்ளியில் ஒரு பூவும் வரப்போகுது.
நடுவில் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதே போல் இப்போ அடுத்த பக்கமும் அடுத்தடுத்து இருக்க 2 புள்ளிகளையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இதில் இப்படி ஒரு கோடு. இப்போ சைடில் ஜாயின் பண்ணுறோம். இது 2த்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இதை இதோட இதுக்கு கீழே ஒரு கம்பி, இது 2 சைடில் இருக்கிறதும் ஒரு கம்பி. இது 4 புள்ளியும் ஒரு பூவு, இது 4 புள்ளியும் ஒரு பூவாக மாறப்போகுது. நடுவில் ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த டிசைனுக்கு பக்கத்தில் 2 புள்ளி இருக்குல்ல, இதை இதோட சுற்றி விட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குல்ல 2 பக்கமும், இதை ஒரு தீபமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தீபம் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா வேறு ஏதாவது இதில் டிசைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை சும்மாவும் இப்படி ஒரு சுற்றியும் போடலாம். நான் சும்மா போடுறதுக்காக தான் இந்த மாதிரி 2 விதமாக காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. தீபம் போட பிடிச்சதுன்னா தீபம் போட்டுக்கோங்க, இல்லை இப்படி சுற்றி போட்டுக்கோங்க. தீபம் போடுறாப்புல இருந்தால் நம்ம எப்போதும் போடுற மாதிரி இப்படி போட்டுட்டு இந்த பூவுக்கு கலர் கொடுக்கறதெல்லாம் நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி நம்ம கொடுத்துக்கலாம். சில பூவுக்கு வெளியில் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உள்ளே போட்டாலும் சரி, வெளியில் போட்டாலும் சரி, இல்லை கலரே கொடுக்காமல் இந்த பூ மாதிரி போட்டாலும் சரி. இந்த நடுவில் இருக்கிற புள்ளிகளை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். மார்கழி மாதத்தில் ஒரு நாள் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மார்கழி கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.